வணக்கம் நண்பர்களே. விஜயினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஒரு ஆலோசனை சொன்னதாக ஒரு செய்தி படித்தேன். என்னென்னா, நாம் எதுக்கு போய் என்டிஏவில் சேரணும்? என்டிஏ கூட்டணியில் சேரணும்னா சேர்ந்ததுனால நமக்கு என்ன லாபம்? எடப்பாடி பழனிசாமி வேணால் முதலமைச்சர் ஆவார், அவர் முதலமைச்சர் ஆகுவதற்காக நாம் உழைக்கணுமா அப்படின்னு ஒரே ஒருவர் கேள்வி கேட்டு மற்ற அனைத்து வேறு மற்றவங்களையும் சேர்த்து குழப்பி விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி படித்தேன். அதாவது விஜயனுடைய இருக்க ஒரு 5 பேர் வச்சுக்கோங்களேன், அதில் ஒருத்தர் தான் ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறார். நாம் எதுக்காக போய் அந்த இதில் சேரணும்? அவங்க தானே ஜெயிப்பாங்க, நமக்கு என்ன அதில் இது இருக்குது, நம்ம மரியாதை இழந்துருவோம், அது அரசியல் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு எடுத்தோடனே ஸ்ட்ராங் பாயிண்ட்டுகளை வைக்கிறார். என்னுடைய எளிமையான கேள்வி, நீங்கள் கூட்டணி சேராமல் தனியாக நிற்கிறீங்க வச்சுக்கோம், உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர்களுடைய ஒரு ஆரவாரமான ஆதரவு இருக்குது, எல்லாம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சப்போஸ் டு பி திமுக ஜெயித்து விட்டது, ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் திமுகவை எதுக்குறேன்னு சொல்லிட்டு தனியாக தான் நிற்க போகிறீங்க. தனியாக நின்று கட்டாயம் உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூ கனாட் பிகம் த ரூலிங் பார்ட்டி. நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிறது அந்த வியூக வகுப்பாளருக்கே தெரியும். ஆனால் நீங்கள் அப்படி ஆகாட்டி பிரச்சனை இல்லை, அதிமுக அதோடு ஒழிஞ்சிரும், நாம் அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணியில் இருக்க அதிமுக காணாமல் போயிடும், அதுக்கப்புறம் நாம் தான் திமுகவுடைய முதல் எதிரியாக இருப்போம், ஸோ அடுத்ததில் வந்துடுவோம் அப்படின்ற வியூகம் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், திமுக ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னா நீங்கள் 2வது இடத்துக்குலாம் வர மாட்டீங்க, இடமே இருக்காது, காலி பண்ணிடுவாங்க. எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க யார்? திமுகவை. கூட்டணி அமைக்கிறதுல ஆரம்பித்து சீட்டு பிரிக்கிற வரைக்கும் திமுகவுக்கு தலைவலி கொடுத்ததே விஜய் தான். ஒரு வேளை அவங்க தப்பி தவறி ஜெயிச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அவங்க எவ்வளவு நிலைகுலைய வைப்பாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆரம்பித்து உங்களுடைய திரையுலக வாழ்க்கை வரைக்கும், கட்சி அரசியல் வரைக்கும் உங்களை விட்டு வைப்பாங்களா? இன்றைக்கி வியூக வகுப்பாளராக இருக்கவங்க கூட உங்களோட இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்க முடியாது, உங்கள்கிட்ட பணம் வாங்காமல் அவங்க வியூக வகுப்பாளராக இருப்பாங்களா? ஸோ இதனால் நான் நீங்கள் போய் கூட்டணியில் என்டிஏவில் சேர்ந்துருங்க அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் யோசியுங்க, 2வதாக வந்தாலும் கூட உங்களை அப்படி நினச்சி இருக்க விட்டுருவாங்களா? வாய்ப்பில்லை. கூட்டணி ஏன் இது வரைக்கும் உங்கள்கிட்ட யாரும் கூட்டணிக்கு வரலைங்கிறதையும் பாருங்கள். யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட சேர்றதுனால அது அரசியல் தற்கொலையாக கருதப்படாது. உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் வேலை செய்யணும். தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆகிவிடும். இது என்னுடைய கணிப்பு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி